1993 வருஷம் கங்கா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தோட முதல் கடையை செந்தில்குமாரும் அவரோட அப்பா நல்லையா இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடங்குறாங்க. ஆரம்பத்துல சின்னதா தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்னைக்கு சென்னை முழுக்க ஏறக்குறைய 40 கடைகளா விரிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கங்கா ஸ்வீட்ஸ் நிறுவனர் கிட்ட அவரோட கம்பெனியோட வெற்றிக்கான ரகசியம் என்ன, எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக மெயின் பண்ணணும், வெண்டார்ஸ் நல்லா வச்சுக்கணும், லேண்ட்லார்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கணும், கஸ்டமர்ஸை ஹாப்பியாக வச்சுக்கணும். இது எல்லாமே நடந்ததுன்னா பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வியாபாரத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நாம் அவர்கிட்ட பேசியிருக்கோம். பட் டிசிப்ளின் இல்லாட்டி பிஸ்னஸை ஒழுங்காக பார்க்க முடியாது. ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணும், ப்ராடக்ட் நாலேஜ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது இல்லாமல் புதுசாக எந்த பிஸ்னஸும் தொடர்றது சேஃப் இல்லை. அப்புறம் கடைசியா எப்படி கங்கா ஸ்வீட்ஸால ஒவ்வொரு நாளும் டன் கணக்கில் பலகாரங்களை மேனுஃபேக்சர் செய்ய முடியுது அப்படின்றத பத்தியும் பார்ப்போம். கங்கா ஸ்வீட்ஸோட ஜேர்னியை சொல்லுங்க சார். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் சென்னை ஃபுல்லாக நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 1993 ஃபஸ்ட்டு கடை கங்கா ஸ்வீட்ஸ்ன்ற பேரில் அப்பா திருமங்கலம் சிக்னல் கிட்ட வச்சுருந்தாங்க, ஹவுசிங் போர்ட் காம்ப்ளெக்ஸில். அப்போ அது ஒரு கடை. 1998 ப்ளூ ஸ்டார் ஜங்ஷனில் ஒரு கடை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் கேட்ரிங் முடித்தேன், எம்பிஏ முடித்தேன். எம்பிஏ முடிச்சுட்டு 99 நான் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். வந்த பிறகு 2004 எங்களுடைய திருநெல்வேலி அல்வா ஸ்டால் அப்போ 88 ஆரம்பித்த கடையை ரெனோவேட் பண்ணி கங்கா ஸ்வீட்ஸ்ன்ற பேரில் ஆரம்பித்தோம். அப்புறம் வேளச்சேரியில் பண்ணோம். அப்புறம் 2006 ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக டெவலப் பண்ணோம். ஸோ கம்பெனி வேகமாக க்ரோ ஆன பீரியட்னா எதுன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர் 2010 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே க்ரோ பண்ணோம். இந்த காலகட்டத்தில் கங்கா ஸ்வீட்ஸ் நிறுவனம் வேகமாக வளர்ந்து வரும்போது தேவைக்கேற்ப அதிக அளவிலான பலகாரங்களை மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக ரெட் ஹில்ஸில் ஒரு பெரிய ஃபுட் ஃபேக்ட்ரியை கட்டுறாங்க. இன்னைக்கு தேதியில் ஒவ்வொரு நாளைக்கும் 8 டன்னுக்கும் மேலே பலகாரங்கள் இந்த ஃபேக்டரியில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு சென்னை முழுக்க இருக்கக்கூடிய கங்கா ஸ்வீட்ஸ் கடைகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஃபேக்டரியில் பெரும்பாலும் தயாரிக்கக்கூடிய இனிப்பு வகைகள் மனித கைகள் படாமல் உயர் ரக தொழில்நுட்ப உதவியோட மேனுஃபேக்சர் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் கங்கா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தோட நிறுவனர்கள் தொடர்ந்து தங்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் சார்ந்த டெக்னாலஜியை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு வாட்டி FSNM எக்ஸிபிஷன் அந்த மாதிரி நிறைய எக்ஸிபிஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, டெல்லி, ஜெய்ப்பூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாமே இன்விடேஷன் வரும். ஸோ ஒரு எக்ஸிபிஷன் போய் பார்ப்போம். இந்த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மிஷின் செட் ஆகுமா? ஏன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் நம்மளுடைய வால்யூம்ஸ்க்கு செட் ஆகாது. சில இது ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுறது இருக்கும், நமக்கு ஒரு நாளைக்கே 1000 கிலோ தான் தேவைப்படும். ஸோ அது யூஸ் இருக்காதுன்னு சொல்லி அதை ஒன்று செலக்ட் பண்ணி வாங்குவோம் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸு. இப்போ தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக அந்த பேக்கேஜிங் மிஷின்ஸு, கண்டினியூஸ் ஃப்ரையரு, மாடிஃபைட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மிஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த மாடிஃபைட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மிஷின்ஸ் என்னென்னா நம்மளுடைய ஒரிஜினல் ரெசிபியை அப்படியே அது மெயின்டைன் பண்ணும் வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபியை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஷெல்ஃப் லைஃப் 3 days 4 days இருக்கிறத 8 days வரைக்கும் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் பலகாரங்களோட ப்ரொடக்ஷன் இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஸ்டேஜ் 1. இங்கே தான் உற்பத்திக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. உங்களோட ஃபேக்ட்ரியில் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு 5 ரா மெட்டீரியல்லாம் இதெல்லாம் சொல்லுவீங்க? மேஜர் ரா மெட்டீரியல்ஸ் கீ, பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, அப்புறம் உலர்ந்த பழங்கள், மைதா, கோதுமை, அரிசி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதான் மேஜர் ரா மெட்டீரியல்ஸ். அது போக நிறைய ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸு நிறைய இருக்குது. இதோட அடுத்ததா பலகாரங்களுக்கு தேவையான பொருட்களை சரியான அளவில் கலந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மெஷின் மூலமாக விதவிதமான பலகாரங்களை இவங்க மேனுஃபேக்சரிங் செய்கிறாங்க. இந்த மிஷின் கண்டினியூஸ் ஃப்ரையர் 500 kgs per hour ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 4 tonsல இருந்து 5 tons வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் ஒரு 10 hours. இந்த மிஷினில் பண்ணுறதுனால கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஈவனாக கலரு, டெக்ஸ்டரு எல்லாமே நம்ம ஈவனாக கொடுக்க முடியும். இதுதான் தட்டை மிஷினு. பர் ஹவருக்கு 100 kgs ப்ரொடக்ஷன் கொடுத்துரும். இதில் மேனுவல் இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மி. நமக்கு எல்லாமே மிஷினு மாவு மிஷினில் பிசைஞ்சிட்டு நம்ம இதில் கொடுத்துட்டோம்னா இதுலேருந்து கம்ப்ளீட்டாக பர் ஹவர் 100 kgs வந்துடும். ரைட். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நானும் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த கைப்பக்குவம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுவேன். இப்போ சொசைட்டியில் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு.
கை படுறது ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் தொட்டாலே மக்களுக்கு கோவம் வருது. இன்ஃபேக்ட் மக்கள் விரும்புறது என்னன்னா கைப்படாமல் ப்ராடக்ட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க. ஸோ எப்படி ஆனால் கைப்படாமல் மெஷின்ஸில் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், பட் இருந்தாலும் அந்த பழைய குவாலிட்டியான டேஸ்ட் எப்படி ரீட்டைன் பண்ண முடியும்? இல்லை, இது எல்லாமே ரெசிபி மேனேஜ்மெண்ட் நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கிறோம். ஸோ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு அல்வா பண்ணுறோம், ஒரு முறுக்கு பண்ணுறோன்னா எவ்வளோ அரிசி மாவு, எவ்வளோ சீரகம், எவ்வளோ உப்பு, எல்லாமே அந்த ரெசிபி ஃபார்முலா படி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ எத்தனை பேட்ச் பண்ணாலும் இப்போ ஒரு 50 கிலோ பண்ணுறோம், 100 கிலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 கிலோ ஒரு பேட்ச்னா அது 10 முறை பண்ணுவோமே தவிர ஒரே வாட்டி 100 கிலோ பண்ண மாட்டோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம எடை போட்டு பண்ணுறதுனால அந்த குவாலிட்டி அப்படியே அஷூரன்ஸாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். இப்போது ப்ரொடக்ஷனும் அதிகமாக பண்ணணும், டயத்துக்கு கொடுக்கணும், மேன் பவரும் லிமிட்டட் மேன் பவர்ன்ற போது வித் த ஹெல்ப் ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம அதை கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி ஃபேக்டரியில் பலகாரங்களை மேனுஃபேக்சர் செஞ்சதுக்கு அப்புறமா இங்கே தான் அந்த பலகாரங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து இங்கே இருந்து தான் கங்கா ஸ்வீட்ஸ் கிளைகளுக்கு பலகாரங்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இதான் நம்ம என்டையர் ஸ்வீட் ஸ்டோரேஜ் செக்ஷனு. இப்போ நாங்கள் அந்தந்த செக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ், இது ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி, ஸ்பெஷல் மைசூர் பாக்கு, இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவோம். நம்ம ஒன்ஸ் அவுட்லெட்லேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ண பிறகு இங்கேருந்து டெஸ்பேச் செக்ஷன் போய் அங்கேருந்து பில்லு டெலிவரி செலான் பிரிண்ட் ஆகி நம்ம அவுட்லெட்டுக்கு இங்கேருந்து டெஸ்பேச் பண்ணிவிடுவோம். இனிப்புகளை போலவே மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட நொறுக்கு தீனிகளையும் முதல்ல ஸ்டோர் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக அட்ராக்டிவ் பேக்கிங் செஞ்சு கடைகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மிஷின் வந்து பர் ஹவர் 250 கிராம்ஸ் பேக்கெட் வந்து 2800 நம்பர்ஸ் பேக் பண்ண முடியும். 100 கிராம்ஸ் பேக்கெட்டாக இருந்தால் பர் ஹவர் வந்து 4000 பேக்கெட்ஸ் பேக் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. ஃபேக்டரியில இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை ரீசைக்கிள் செஞ்சு இந்த ஃபேக்டரிக்கு சொந்தமான பண்ணையிலேயே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபேக்ட்ரியோட இந்த ஃபார்ம் வந்து தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், மாதுளை, நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், கருவேப்பிலை மரம், இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரை எஸ்டிபி பிளான்ட்டுக்கு கொடுத்து அங்கேருந்து அதை ரீசைக்கிள் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எடுத்து நம்ம திருப்பி இந்த தோட்டத்துக்கே பயன்படுத்திடுறோம். இப்போ நமக்கு மாடு ஒரு 46 மாடு இருக்கிறதுனால அதுக்கு தேவையான புல், சூப்பர் நைப்பர் ப்ளஸ் கோஃபோர் புல் எல்லாம் நம்ம ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கரில் புல் வச்சுருக்கிறோம். அந்த புல் வந்து கட் பண்ண வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த புல்லை வந்து நம்ம எடுத்து இந்த மாடுக்கு கொடுத்துட்றோம். ப்ளஸ் நம்ம காய்கறி கட் பண்ணுற வேஸ்டேஜு, நம்ம காய்கறி கடையிலேருந்து வர்ற வாழைப்பழம், கீரை வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாட்டுக்கு கொடுத்ததுனால நம்மளால் இந்த பூமிக்கு எந்த விதமான ஒரு வேஸ்ட்டு நம்ம கொடுக்கறதில்ல. எல்லாமே மேக்ஸிமம் நம்ம எல்லாமே இங்கேயே ரீசைக்கிள் பண்ணிடுறோம். வாட்டர் ரீசைக்கிள் பண்ணிடுறோம். எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ் என்னென்னலாம் பயன்படுத்த முடியுமோ அது எல்லாமே பயன்படுத்தி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கடைகளில் நம்ம ரொம்ப சாதாரணமாக போய் ஒரு ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி இத்தனை ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸை தாண்டி தான் அது விற்பனைக்கு வருது. இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபுட் ஃபேக்ட்ரியில் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற ஆர்வத்தோட உள்ள வர யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி கங்கா ஸ்வீட்ஸ் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், உங்களோட ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணும்போது உங்களோட ஃபேக்ட்ரி மேனேஜரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் எங்களுக்கு வந்து லீவே கிடையாது, 7 நாட்களும் ஒரு வாரத்தில் வேலை பார்ப்போம், சண்டேஸ் வந்து நீங்கள் குறிப்பாக ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லா நாளும் வேலை பார்க்குறது தான் டஃப்பான ஒர்க் தான். ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு பேஷனேட்டாக இருக்கணும் நீங்கள் அந்த விஷயத்தில். ஸோ இப்போ டெய்லி இப்படி ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா வாட் டிரைவ்ஸ் யூ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த வேலையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன? இது ரொம்ப பிடிச்சி தான் செய்கிறோம் இந்த ஒர்க்கு. அந்த பேஷன் இருக்கிறதுனால அது ஒர்க்கு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரியாது. எனக்கு மண்டே டு சாட்டர்டே நான் ஆஃபீஸு, அவுட்லெட்ஸு, ரவுண்ட்ஸ் எல்லாம் போகிறதுனால சண்டே ஒரு நாள் எனக்கு டோட்டலி ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு மார்னிங் டில் ஈவினிங் அங்கே போயிட்டு எல்லா ஒர்க்கர்ஸ் கூட பேசிவிட்டு
எல்லாம் குவாலிட்டி செக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவோம். அது இல்லாமல் டெய்லி டே டு டே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸு ஒவ்வொருத்தருமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டு குவாலிட்டி, கலர், டெக்ஸ்சர் எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. சார், இப்போ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமும் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட 1-2 கடைகள் இருக்கும்போது நீங்களே பர்சனலாக இன்வால்வ் ஆகி எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மைக்ரோ லெவலில் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் நமக்கு தேவை இருக்கும். ஸோ எப்போ இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணீங்க? உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஸ்லோவாக ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் தான் வச்சுருந்தோம். ஸ்லோவாக இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் பேக்கு எல்லாமே ஆன்லைன் பில்லிங் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலியமாக டேரெக்டாக நம்ம பிஓஎஸ் சிஸ்டம்லேயே வந்து ஆர்டர் லேண்ட் ஆகி அப்படியே கிச்சன் கேஓடி போகிற மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்போ இஆர்பி சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆஸ் இயர்ஸ் மூவிங் ஆன் நம்ம வந்து டெக்னாலஜி வைஸ் என்னென்னலாம் டெவலப் பண்ண முடியும். அடுத்து நாங்கள் இப்போ சாப்பு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ சிஸ்டம்ஸ் நம்ம டெக்னாலஜி என்னென்னலாம் இன்றைக்கி புதுசாக இருக்கோ அதுவும் நம்ம அடாப்ட் பண்ணிகிட்டே போனால் தான் நம்ம இப்போ சர்வைவ் ஆக முடியும். இப்போ எங்களுக்கு லேண்ட்லார்ட்ஸ்க்கு ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 60-70 இடத்துல நாங்கள் இருக்கோம். 42 அவுட்லெட் வச்சுருக்கிறோம். ஊட்டி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி அது ஒரு 15 அவுட்லெட்ஸ் வச்சுருக்கிறோம். ஒரு 40-50 இடத்துல வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸுக்கு ரெண்ட்டு எடுத்திருக்கோம். இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு டான்னு அவங்களுடைய ரெண்ட்டு அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிருக்கும். இது எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இப்போது நெட் பேங்கிங்கு இதில் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃபண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். அத்தனை 100 பேருக்குமே வந்து 5ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ரெண்ட்டு போயிடும். இதே மாதிரி வெண்டார்ஸ்க்கும் அவங்களுடைய சப்ளை டேட்டு ப்ளஸ் டேட் ஆஃப் பேமெண்ட் அது எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எங்கள் அப்பாவோட பாலிசி என்னென்னா எந்த வெண்டாருமே நம்ம ஆஃபீஸுக்கு வந்து ஒரு கிரெடிட்டுக்கோ ஒரு பேமெண்ட் கேட்கவே வரக்கூடாது. வந்தால் அவங்க வீட்டு ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வரணுமே தவிர எந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாலிசி அவர் ஆரம்ப காலத்துலேருந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்ததுனால நாங்களே பர்ச்சேஸ்க்கு போகிறது, கோயம்பேடு மார்க்கெட் போகிறது, பாரிஸில் போய் கடலைப்பருப்பு அரிசியிலேருந்து சாம்பிள் பார்த்து வாங்குறது அவர் கூட இருந்து சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி 100% வந்து வி ஹாவ் நோ கிரெடிட்ஸ். ஸோ இப்போ உங்களோட இந்த 30 வருட பிஸ்னஸ் பயணத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடங்கள்லாம் என்னெல்லாம் சொல்லுவீங்க? குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக மெயின் பண்ணணும், வெண்டார்ஸ் நல்லா வச்சுக்கணும், லேண்ட்லார்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கணும். இது எல்லாமே நடந்ததுன்னா பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு பெரிய ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணணுன்ற விருப்பம் இருக்குது. புதுசாக ஒருத்தர் வியாபாரத்தில் இறங்குறாருன்னா அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இல்லை, இது சப்ஜெக்ட் நாலேஜுக்காக ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க ட்ரைனிங் ஆகிட்டு அப்புறம் போய் தொழில் தொடங்குறது தான் ஒரு உத்தமமான வேலை. ஏன்னா நமக்கு அந்த தொழிலை பற்றி ஒன்றுமே தெரியலன்னா அந்த எம்ப்ளாயீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுக்கு நடந்துக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. அதனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் யார் இருந்தாலும் இல்லைன்னு போனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தோடு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த தொழில் சக்ஸஸ் ஆகும். ப்ளஸ் செலெக்ஷன் ஆஃப் பிளேஸ், அந்த ஏரியாவில் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சா அங்கே கிளிக் ஆகும், காம்படிஷன் பிராண்ட்ஸ் நமக்கு சுற்றி இருக்காங்களா, இல்லை நம்ம மட்டும் ரிமோட்டாக யூனிக்காக இருக்கோமா, அதுங்கிறத பார்த்துட்டு ஸ்கூல்ஸு, நியர்பை ஸ்கூல்ஸு, பிஸ்னஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற இடம் அந்த மாதிரி பார்த்து வச்சோம்னா நம்ம கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, கனவுகளோடு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்து நிறைய பேர் ஃபெயிலியர்லேயும் போய் முடிகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பிஸ்னஸ் யூஸ்வலாக ஃபெயில் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சில பேர் அந்த டோட்டல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரியினாலே எல்லாருமே விற்றது எல்லாமே லாபம்னு நினைக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடை வியாபாரம் நடக்குதுன்னா 1 லட்சமும் லாபம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அதுவும் ஒரு சில நேரங்களில் ஒரு வருஷத்தில் ஒரு 3 மாதம் வந்து லோவாக இருக்கும், அப்புறம் ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும், ஒரு 3 மாதம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஓவரால் 1 இயர் அனாலிசிஸ் எடுக்காமல் இது பண்ணால் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி ஒரு தவறான கால்குலேஷனில் போய் தான் அப்படி லாஸ் ஆகுறது. ஸோ இப்போ பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது கண்டிப்பாக வேணும். ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணும், ப்ராடக்ட் நாலேஜ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது இல்லாமல் புதுசாக எந்த பிஸ்னஸும் தொடர்றது சேஃப் இல்லை. உங்களோட இந்த பிஸ்னஸ் பயணத்தில் நீங்கள் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க்னா இது? ரிஸ்க்குனா எங்களுக்கு இப்போது அப்பாவுக்கு மளிகை கடை எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்வீட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு 10-12 வருஷம் இருந்தது. இதனால் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. இருந்தாலும் ஒரு ஹோட்டல்னாலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர்லேருந்து 100 பேர் தேவைப்படுது. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹோட்டல் வச்சா இது நம்ம பண்ணுவோமா வேணாமா, பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ அப்பா தான் சொன்னார், ட்ரை பண்ணி பார்ப்போம்,
சொல்லி ஒரு எங்கள் ஓன் பிளேஸ் கலெக்டர் நகரில் இருக்கிறதுனால அதில் மீனாட்சி டிஃபன் சென்டர்னு ஒன்று வச்சோம். அப்போது 10 ரூபா சாப்பாடு, 2 ரூபா பரோட்டா, 2 ரூபா சப்பாத்தி, 1 ரூபாய்க்கு வடை போட்டோம். வடையே ஒரு நாளைக்கு வந்து 1500 வடை போகும் எங்களுக்கு அந்த இடத்துல. ஸோ இது ஒரு தைரியத்தை கொடுத்தது நமக்கு. சரி வச்சு பார்ப்போம். அடுத்த லெவல் அப்போ வந்து ஸ்டாண்டிங் டேபிள் நின்று செல்ஃப் சர்வீஸில் சாப்பிட்ற மாடலில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதை சீட்டிங் பண்ணோம், செல்ஃப் சர்வீஸ் பண்ணோம். அப்புறம் இப்போ சமீப காலங்களில் ஒரு 6 வருஷமாக எல்லாமே வந்து சர்வீஸ் வித் ஏசி, ஃபைன் டைனிங் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். முதல்ல அதுதான் பயந்தோம், நம்ம எடுத்து எதாவது ஃபெயிலியர் ஆகிடுமோ, ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க என்ற ஒரு பயம் இருந்தது. இப்போ அந்த ஃபியர்லாம் இல்லை, எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 93ல் உங்களுக்கு ஒரே ஒரு அவுட்லெட் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு ஸ்வீட் ஷாப் மட்டும் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளோ ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான விஷன் இருந்தது 93ல்? இவ்வளோ பெரிய கம்பெனி அது க்ரோ ஆகும்னு நினச்சிங்களா? அப்போ இல்லை, கடுமையாக முயற்சி பண்ணி நல்லா சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சோம். பட் இவ்வளோ தூரம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏதோ இறைவன் அருள் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. லைஃப்பில் எப்பவுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்கும். 93ல் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்திருக்கும், 2010ல் ஒரு சேலஞ்ச் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இன்றைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இன்றைக்கி என்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? இந்த மேன் பவர் இஷ்யூஸ் தான் இன்றைக்கி பெரிய சேலஞ்சு. மற்றபடி இன்றைக்கி ஓவர் ஹெட் ஃபுட் காஸ்ட்டை விட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட்டு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச் இருக்குது. பட் அதுக்குமே இப்போது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் எடுத்து நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தான் போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சண்டேஸ் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க, அதே மாதிரி டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா இது வந்து ஒரு சர்டன் டிசிப்ளின். இது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக டிசிப்ளின்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வெற்றியாளர்கள் எல்லாத்துக்குமே இந்த டிசிப்ளின் இருக்கும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுல ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். எப்படி நம்ம டிசிப்ளினை பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் எங்கள் அப்பா ஆரம்ப காலத்துலேருந்தே கூட இருந்தே கொண்டு வந்துட்டதுனால எனக்கு அது ஒரு பெரிய சிரமமாக தெரியல. பட் டிசிப்ளின் இல்லாட்டி பிஸ்னஸை ஒழுங்காக பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது நம்ம வந்து கடைப்பிடிச்சி தான் ஆகணும். ஸோ இப்போ உங்கள் அப்பா எப்படி அந்த சொன்னீங்கல்ல, நான் சின்ன வயசுலேருந்தே என்னை கொண்டு வந்தாங்கன்னு, என்ன மாதிரியான ட்ரைனிங் சின்ன வயசில் உங்களுக்கு? எங்களுக்கு அப்பா மளிகை கடை வச்சுருந்ததுனால, அப்பா சித்தப்பா எல்லாருமே மளிகை கடையில் தான் எங்களுக்கு பூர்வீக பிஸ்னஸ் இருந்ததுனால, நாங்கள் அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கூட இருக்கிறது, சனி ஞாயிறில் கடையில் கூட இருக்கிறது, அவங்க பாரிஸ்க்கு பர்ச்சேஸ் போனால் கூட போகிறது, அப்போ எதுவும் தெரியாது, அவங்க கூட சும்மா போயிட்டு வர்றது, அப்படியே இருந்ததுனால அந்த பிஸ்னஸில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் நான் MBA இங்கே படித்தேன். படிக்கும் போதே நான் மார்க்கெட்டிங்க்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங்க்கு கம்பெனிக்கு போவோம் நாங்கள் ஆர்டர்ஸ் கேட்குறதுக்காக, ஆயுத பூஜை, தீபாவளிக்கெல்லாம். அப்போ அவரு கூட வருவார், கூட இருந்து சொல்லி கொடுப்பார். அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும், அவங்க ப்ரைஸு, அவங்க கேட்குற மாதிரிலாம் மாற்றி கொடுத்து அந்த யூனியனில் உட்காந்து பேசுவோம். அவங்களுக்கு இந்த ஸ்வீட் வேண்டாம், இது மாற்றுங்க, அது மாற்றுங்கன்னு சொல்லி அவங்க 5 தடவை 10 தடவை கூப்பிட்டாலும் போய் கொடுத்து அவங்களுக்கு திருப்தி பண்ணி அந்த ஆர்டரை எடுத்து பழகிட்டோம். ஸோ இப்போது நானே ஒரு 10-20 வருஷமாக நானே பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்தபடியாக ஒரு 3-4 ஸ்டாஃபை வந்து மார்க்கெட்டிங்காக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களோட ஷாப்புக்கு போகும்போதே புது புது ஃபுட் வெரைட்டிஸ்லாம் நாங்கள் அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பக்லாவா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி புது ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னாங்க. அந்த ப்ராசஸ் சொல்லுங்கள், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அப்புறம் எப்படி அதை பைப்லைனில் கொண்டு வருவீங்க? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெகுலராகவே எல்லா காம்படிட்டிவ் அவுட்லெட்ஸ் எல்லா இதுலேயுமே போய் நம்ம சாம்பிள் வாங்கி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இங்கேன்னு இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸுக்கும் ட்ராவல் பண்ணும்போது அங்கே என்னென்ன மாதிரிலாம் ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்போம். ப்ளஸ் அதுக்கான ஆட்களை தயார் பண்ணி நம்ம சாம்பிள் போட்டு ட்ரை பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் வாங்குவோம். ஃபீட்பேக் வந்து கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா சரி அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஃபஸ்ட்டு எல்லா அவுட்லெட்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது பிக்கப் ஆகிடுச்சுன்னா அதில் ஒரு 5 வெரைட்டிஸ் 7 வெரைட்டிஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். சாட் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே அங்கேருந்து வந்து. ஸோ எந்த காலகட்டங்களில் அந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் தமிழ்நாட்டில் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு? 2004க்கு அப்புறம் தான் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் அதுக்காக கல்கட்டாவிலேருந்து சாட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு அப்படியே டெவலப் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய ரெசிபி அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் ஆமாம், அது வந்து நம்ம சவுத் இந்தியன் பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பாவ் பஜ்ஜி மசாலாவில் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி சவுத் இந்தியன் பீப்புளை கேட்டர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து ஃபியூச்சர் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க கங்கா ஸ்வீட்ஸ்? ஃபியூச்சர் இன்னும் ஆல் ஓவர் சென்னை மோர் தென் 25 பிரான்ச்சஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். இன் அண்ட் அரௌண்ட் ஆஃப் சென்னை பிளான் பண்ணிருக்கோம். ஹோட்டல்ஸ் நல்ல இடங்கள் வித் நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்ல இருக்கிற இடங்கள்லேயே அதையும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். சென்னைக்கு வெளியில் பிளான்ஸ் இருக்கா? சென்னைக்கு வெளியில் காஞ்சிபுரம் அந்த மாதிரி இடங்கள்லையும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.